இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார் என்று தியானித்தோம். இந்த நாளிலும் அவரை தியானிப்பதனால், அந்த நாமத்தை நாம் உயர்த்துவதனால் கர்த்தர் நமக்கு எப்படி உதவி செய்கிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த நாமத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும், அந்த நாமத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அந்த நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும், அந்த நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நான் வாசிக்கும் பொழுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் வந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் தாவீதினுடைய நாட்களிலே பார்க்கிறோம். அவர் கோலியாத் அவருக்கு எதிராக நின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், கோலியாத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவர் நிந்தித்தான். அப்போ தாவீது சொல்லுகிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நான் இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளினுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று அன்று ஒரு பெரிய வெற்றியை, அந்த நாமத்திற்குண்டான மகிமையை, அந்த நாமத்தை அவன் அறிந்து, அந்த நாமத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து, அந்த நாமத்தை அவன் உயர்த்தின பொழுது கர்த்தர் வெற்றியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என்னுடைய நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுப்பார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான எதை அவர்கள் உண்டாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று எழுதியிருக்கிறது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்கீங்களோ அதை நான் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அந்த நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது கர்த்தர் சர்ப்பங்களை எடுக்கவும் பிசாசுகளை துரத்தவும் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார். பிதாவானவர் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக, நித்திய ஜீவனை தரும்படியாக அவரை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது என்று அவரை நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பிலே என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய நாமத்தை விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஆக்கினை தீர்ப்பு உண்டு. பிரியமானவர்களே, நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய நாமத்தை பற்றி கொள்ளும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்னும் அவருடைய நாமமே நம்மை ரட்சிக்கும். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் ரட்சிப்புக்குடையது, வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படும்படி வேறொரு நாமமும் நமக்கு இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற நாமம், நம்மை ரட்சிக்கிற நாமம், அவரை விசுவாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்மை ஆளுகிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாமத்தினாலே பிதா அருளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய நாமத்தினாலே பிதா அருளுகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வந்து உங்களை போதித்து நடத்துவார், நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நினைப்பூட்டுவார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படி பாக்கியத்தை நமக்கு தருகிறார், நம்முடைய பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமானாக்குகிறார் என்று பார்க்கிறோம். இன்னும் அவருடைய நாமத்தின் மேலுள்ள வல்லமையை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே அந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்திலே போகும்பொழுது அந்த முடமாக்கப்பட்ட பிறவியாய் சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி, இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று
சொல்லும் பொழுது அவன் அவனுடைய அந்த நாமத்தின் மேலுள்ள வல்லமையினால் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர் சொஸ்தமாவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது போல அவருடைய நாமத்தை அவர்கள் உச்சரிக்கும் பொழுது, அதை பயன்படுத்தும் பொழுது, விசுவாசத்தோடு உச்சரிக்கும் பொழுது அந்த வல்லமை அவர்களுக்குள் கடந்து சென்று அந்த வியாதியஸ்தன் சுகமானார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நித்திய ஜீவனை தருகிறார். பிரியமானவர்களே, அவருடைய மேலான நாமத்தை, மகத்துவத்தை அறிந்த நாம், அந்த நாமத்தை தியானிக்கிற நாம், அவருடைய நாமத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் பயன்படுத்தும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, மகிமையானவரே உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, இயேசு என்கிற நாமத்திற்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய நாமத்தை அப்பா தியானிக்கவும் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களையும் குறித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நீர் கொடுக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பா, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொன்ன தேவன் அப்பா, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை தியானிக்கிற, இந்த வசனங்களை தியானிக்கிற, இந்த நாமத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பிசாசுகளை துரத்தவும், ஆண்டவரே வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குமே நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தீரே தகப்பனே. அப்பா, எங்களுக்கும் அப்பா உம்முடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மகிமை